ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து ஒரு தால்ச்சா, ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு தால்ச்சா இருக்குது, ரெசிபி இருக்குது. இந்த ரெசிபி வந்து பம்கின் சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணி வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹைதராபாதி தால்ச்சா. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கீ ரைஸு, பிளெயின் புலாவு, நம்மளோட நார்மல் ஒயிட் ரைஸு கூட காம்பினேஷனாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க ஒரு ஹைதராபாதி தால்ச்சா பம்கின் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சின்னதாக. அது கூடவே ஒரு 1 2 3 இந்த சின்ன ஸ்பூனில் நெய் நல்லா சுடட்டும். இப்போ நம்மளோட ஆயில் நல்லா சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக இந்த சாயி ஜீரா சேர்த்துக்கிறேன். அது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஹோல் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் செய்கிறேன். 2 பேர் இல்லைன்னா 3 பேருக்கு ஒரு 1 டைம் சர்வுக்கு தான் செய்கிறேன். அதுக்கான குவான்டிட்டி. கொஞ்சம் ஸ்லைட்டாக இந்த வெங்காயம் கலர் மாறட்டும். இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போட்டு இப்போ நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் காரப்பொடி, இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண கையோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு தக்காளியை டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி அதே மாதிரி டைஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய், என்ன வேணால் சொல்லலாம். நான் நல்லா பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா பரங்கிக்காய் வந்து சட்டுன்னு வெந்துடுத்துனா டிஷ்ஷில் காணாமல் போயிடும். ஸோ அதனால தான் பரங்கிக்காயை நல்லா பெரிய ஸ்லைஸாக போட்டிருக்கேன். சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்கணும். ஒரு மூடி போட்டு பரங்கிக்காய் சாஃப்டாக குக்கார வரைக்கும் குக் பண்ணுங்க. நடுவில் ஒரு வாட்டி திறந்து ஃபைனாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட புதினா இலை வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலை, அதே மாதிரி கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஹாட் வாட்டர் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு சாஃப்டாக வேகட்டும். நம்மளோட பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கட்டை எடுத்து பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பை கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஊற வச்சு ஒரு 6-7 விசில் குக்கரில் விட்டு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை சேர்த்துருங்க. அது கூடவே நான் ஒரு 15 கிராம் புளித்தண்ணி அதுவும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணுங்க.
பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, அட்டகாசமாக இருக்கும். ஸ்டேஜில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்னதாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ரோஸ்டட் ஜீரா பவுடர் எல்லாம் போட்டுட்டு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டேஜில் உப்பு சரியா இருக்கா பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருப்பேன். உப்பையும் சேர்த்துட்டு ஃபைனாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் அலோவ் பண்ணு. நம்மளோட ஹைதராபாதி தால்ச்சா நல்ல ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய், ஒரு மூடியை போட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணு. ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். நம்மளோட ஹைதராபாதி தால்ச்சா தயார். மஞ்சள் பூசணியை வச்சு நம்ம செஞ்ச ஒரு ஹைதராபாதி தால்ச்சா, லஷூரியோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன். தயிர் சாத்து கூட அவ்வளோ தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். சப்பாத்தி பூரி சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ஒரு அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி. எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.